நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம். என் பெயர் சுவாதி அன்பவே. நான் மும்பையை சேர்ந்தவள். சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தேன். நான் இங்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை செய்கிறேன். எனக்கு எப்போதும் தெய்வீகத்துடன் வலுவான தொடர்பு இருந்த போதிலும் கடவுளின் அன்பில் நீராடுவது என்றால் என்ன என்பதை கண்டறியும் எனது பயணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் வாழ்க்கையில் நுழைந்தபோது தொடங்கியது. இன்று ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு எல்லாமே. கடவுளுடன் வாழ்வது என்றால் என்ன என்பதை அனுபவிக்காமல் வாழ்க்கை முழுமையடையாததாக உணர்கிறேன். இந்த மாற்றத்திற்கு முன்பு என் வாழ்க்கை பயத்தால் நிரம்பியிருந்தது. என் மனம் தொடர்ந்து அற்பமான கவலைகளை மிகுந்த கவலைகளாக பெரிதாக்கியது. உதாரணமாக, பறக்கும்போது விமானம் விபத்துக்கு உள்ளாகும் என்று நான் உறுதியாக உணர்வேன். முழு விமான பயணமும் அதிர்ச்சிகரமானதாக இருந்து வந்தது. என் வீட்டை விட்டு வெளியேறும்போது விபத்துகளுக்கு அஞ்சினேன். இந்த தேவையற்ற மனப்பிராந்திகள் என் வாழ்க்கையை வழிநடத்தின. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நபராக இருந்தேன். சிறிய விஷயங்களும் எளிதில் புண்படுவேன். முடிவெடுக்க முடியாத தன்மை என்னை பாதித்தது. என்ன உடுத்துவது, என்ன சமைக்க வேண்டும் போன்ற சிறிய முடிவுகளுக்கு கூட நான் தொடர்ந்து மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெற முயன்றேன். என் மனம் குழப்பமாக இருந்தது. இதன் விளைவாக எனக்கு கிடைத்த பாதுகாப்பான மற்றும் வசதியான வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. சத்தியலோகங்களில் நடந்த ஓர் ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் பங்கேற்க தொடங்கிய போது எனது வாழ்க்கை பயணத்தில் திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வர பயந்த ஒருத்தி இப்போது முழு நம்பிக்கையுடன் வாகனம் ஓட்டுகிறாள். முடிவெடுக்க முடியாத ஒருத்தி தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான எண்ணம் கொண்ட நபராக மாறிவிட்டாள். எனது வலிகள் எளிதில் கரைந்துவிடும். மேலும் நான் மற்றவர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். ஒரு காலத்தில் என் உற்பத்தி திறனை தடுத்த பதட்டமும் பயமும் இப்போது எனக்கு கட்டுப்படுவதில்லை. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் அமெரிக்காவில் பயிற்சி செய்வதற்கான உரிமத்தை பெறுவதற்கான சவாலான தேர்வை தேர்ச்சி பெற்றேன். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனக்கு அளித்த கூர்மையான கவனம் செலுத்தும் மனம் இந்த வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு காலத்தில் என்னை பதட்டமாகவும் தயக்கமாகவும் ஆக்கிய கூட்டங்கள் இப்போது நான் நம்பிக்கையுடனும் எளிதாகவும் ஈடுபடும் ஒரு களமாக மாறிவிட்டன. பேசுவதற்கே பயந்து நடுங்கிக் கொண்ட ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த ஒருத்தி இப்போது உற்பத்தி திறன் கொண்டவளாகவும் தன்னம்பிக்கை கொண்டவளாகவும் இணக்கமானவளாகவும் இருக்கிறாள். என் இதயம் மலர்ந்துள்ளது. நன்றியுணர்வு சிரமமின்றி பாய்கிறது. என் பெற்றோர்களிடம் அவர்கள் நான் இப்பொழுது மிகவும் பாராட்டுகிறேன். வாழ்க்கை எனக்கு கொடுத்த மற்ற அனைத்திற்கும் நன்றி. என் கருத்தை மறைக்கும் எண்ணங்களில் நான் இப்பொழுது மூழ்கவில்லை. என்னை சுற்றியுள்ள அழகை, தென்றலின் தொடுதல், இலைகளின் சலசலப்பு மற்றும் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை கவனித்து போற்றுகிறேன். தேவைப்படுபவர்களுக்கு உதவி வழங்குவது ஒரு மதிப்பாகவோ அல்லது கடமையாகவோ இல்லாமல் இயற்கையாகவே வருகிறது. என் உள்நிலையின் வெளிப்பாடாக. உளவியல் துன்பம் 90% குறைந்துள்ளது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் வாழ்வில் ஒரு உறுதியான இருப்பாக மாறிவிட்டார். நான் தினமும் சோமத்தை பெறுகிறேன். ஸ்ரீ அம்மா பகவானை என் வீட்டிலும் மேகங்களிலும் ஒவ்வொரு கணத்திலும் நான் கண்களை மூடாமலேயே நேரடியாக பார்க்கிறேன். ஸ்ரீ பகவான் ஒருமுறை பொற்காலத்தில் நீங்கள் கடவுளுடன் நடக்கவும் பேசவும் செய்வீர்கள் என்று கூறினார். எனக்கு இது இனி ஒரு வாக்குறுதி அல்ல, இது என் வாழும் உண்மை. ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்.